திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையில் 23வது பதிகம், திருத்தில்லை பதிகமான பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி என்ற பாடலையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நாம் இங்கே சிந்திக்கலாம். திருநாவுக்கரசர் பெருமான் சமணர்கள் அளித்த கஷ்டங்களையெல்லாம் சிவனாரின் அருளால் வென்று பல்லவ மன்னனையும் சமணத்தை துறந்து சைவத்தை சாரச் செய்து வைத்த பின்பு தல யாத்திரையாக செல்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான். திருவதி வீராட்டானத்தை விட்டு திருவெண்ணெய்நல்லூர், திருக்கோவிலூர், திருநெல்வாயல் அறத்துறை, பெண்ணாகடம் என்ற தூங்கானை மாடக்கோயில், முதுகுன்றம் என்ற தற்போதைய விருத்தாச்சலம் என்று சென்ற பின் வெள்ளாறு கரை ஓரமாக சென்று சிதம்பரம் என்னும் தில்லையை அடைந்தார். தில்லையின் மேற்கு கோபுரத்தை அடைந்து நுழைந்து சுற்றுப்பிரகாரங்களெல்லாம் வலம் வந்து பொன்னம்பலத்தின் முன் வந்து நின்றார். ஆடல் புரியும் எம்பெருமான் நடராஜ பெருமானை தரிசித்தார். எங்கே வந்தாய் என நம் நடராஜ பெருமான் திருநாவுக்கரசரை பார்த்து கேட்க, திருநாவுக்கரசரும், அத்தா, உன் ஆடல் காண வந்தவாறே, உனது திருநடன ஆடலை காண இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறேன் என பதிலளிக்கிறார். இந்த பதிலளிக்கும் பதிகமே இந்த பத்தனாய் பாடமாட்டேன் என்ற பதிகமாகும். இந்த பதிகம் முழுக்க தான் உலக மாயைகளில் சிக்கி ஈசனுக்கு பணி செய்ய முடியாதவனாக இருப்பதாக கருத்து கொண்டு பாடி தன்னை காக்குமாறு நடராஜரை வேண்டுகிறார் நாவுக்கரசர் பெருமான். சித் ப்ளஸ் அம்பரம், சிதம்பரம். சித் என்றால் உணர்வு, அம்பரம் என்றால் ஞான கூத்து. வெளியிலே உள்ள ஈசனை நம் உள்ளத்திலேயே உணர்வாக ஆடும் ஞானக்கூத்தை உணர்ந்து அவருடன் ஐக்கியம் ஆவதே சிதம்பரம் ஆகும். சரி, நாம் இப்போது முதல் பாடலை பார்க்கலாம். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீகழ வேண்டா, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. ஈசனை 5 விதமாக விழித்து தான் அங்கு வந்த காரணத்தை இந்த முதல் பாடலில் கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். முதலில் ஈசனை பரமனே என்று விളിக்கிறார். பரமன் என்றால் மேம்பட்டவர் அவர். எப்படிப்பட்ட மேம்பட்டவர் என்றால் அனைத்து பொருள்களுக்கும் முன்னதாக தோன்றிய தொன்மையானவர். இதையே மாணிக்கவாசகரும் தன திரும்பாவையில் பாடுகிறார். முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே என்று. அதைத்தான் நம் நாவுக்கரசரும் ஒரே சொல்லில் பரமனே என்று விളിக்கிறார். பிறகு பரமயோகி என யோகிக்கெல்லாம் யோகியாக மேம்பட்டவரே என விളിக்கிறார். அதை அடுத்த சொல்லில் தெளிவுபடுத்துகிறார். என்னவென்றால் முத்தனே. முத்தன் என்றால் முக்தி தருபவர் என பொருளாகும். முக்தி தருபவர் யோகிக்கெல்லாம் யோகியாகத்தானே இருக்க முடியும். பிறகு முதல்வா என்கிறார். அனைத்திற்கும் முதன்மையான முதல்வா என்கிறார். தில்லைவனம் என்கிற பூமியில் அம்பலத்தே ஆடுகின்ற அத்தா என்கிறார். தில்லைவனம் என்பதுதான் ஊரின் பெயர். சிதம்பரம் என்பது கோயிலின் பெயராகும். ஆனால் சிதம்பரம் என்னும் கோயிலின் பெயரே தற்போது ஊரின் பெயராக அழைக்கப்பட்டு வருகிறது. அத்தன் என்றால் அப்பா, தந்தை என்பது பொருளாகும். இவ்விடத்தில் எல்லோருக்கும் நினைவு வந்துவிடும். அத்தா என்ன நினைவு வரும்? அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. ஆம், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரர் பாடிய முதல் பாடல் தான் எனக்கு நினைக்கும். அதனால் அத்தா. இவ்வாறாக ஈசனை விழித்து எப்போது வந்தாய் என்ற ஈசனின் கேள்விக்கு தனது விடையை அளிக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். இதுதான் இந்த எப்போது வந்தாய் என்று விடையை அளிப்பது தான் இந்த பத்தனை இந்த பாடல் முழுக்கவே. பத்தனாய் பாடமாட்டேன் பத்தனாய் பாடமாட்டேன் என்கிறார். என்ன ஒரு எளிமையும் தன்னடக்கமும் பாருங்கள். ஆஹாஹா.
பக்தனாக இருந்து பாடும் தன்மை தன்னிடம் இல்லை என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். ஏன்? அதாவது பாடும் தன்மை திறமை எல்லாம் அளித்தது யார்? ஈசன் தானே. அதனால் தன்னடக்கமாக பக்தனாய் பாடமாட்டேன் என்று ஆரம்பிக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். எத்தினால் பக்தி செய்கேன்? பாடும் திறம் இல்லை என்பதால் நான் எவ்வாறு பக்தி செய்வேன் என்று. அதனால் என்னை நீ இகழ வேண்டா, என்னை இகழ்ந்து வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள் இறைவா. எம் ஈசா, முத்தனே, முக்தி அளிப்பவரே, முதல்வா, அனைத்து பொருளுக்கும் முன்னர் தோன்றிய முதல்வா, எம் இறைவா, தில்லையம்பலத்து ஆடுகின்ற தில்லையம்பலம் என்னும் ஊரில் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற எம் ஈசா, அத்தா, அப்பனே, உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. உங்களின் ஆனந்த தாண்டவ ஆடலை அடியேன் வந்தவாறு காண வந்தவாறு வந்து கொண்டிருக்கிறேன் என பாடி முடிக்கிறார் நாவுக்கரசர். பாடல் 2. கருத்தனாய் பாட மாட்டேன் காம்பன தோழி பங்கா, ஒருத்தரால் அறிய ஒண்ணா திருவுருவுடைய சோதி, திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே, நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே, நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. இப்பாடலில் ஈசனை 2 விதமாக விளம்பி தனது மனக்குறையை தெரிவித்து ஆடலரசரின் ஆடலை தரிசிக்க வந்து கொண்டிருப்பதாக பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். முதலில் ஈசனை காம்பன தோழிபங்கா என்கிறார். காம்பு என்றால் மூங்கில், அன என்றால் அதை போல, மூங்கில் போல வளைந்த இடையுடைய உமையாளுக்கு தோளில் ஒரு சரிபாதி கொடுத்த தோழிபங்கா எம் ஈசா என்கிறார். வேயூர் தோழிபங்கன் என ஞானசம்பந்தர் ஏற்கனவே பாடிவிட்டது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஒருத்தரார் அறிய ஒண்ணா திருவுருவு உடைய சோதி என்கிறார். ஒருவராலும் அறிய முடியாத திருவுருவம் கொண்ட சோதியாக விளங்கும் ஈசன். சோதி என்பது நெருப்பு பிழம்பாக வெளிப்புறத்தில் காணும் காட்சி தெரியும். ஆனால் ஈசனின் திருவுருவுடைய சோதி மெய் என்பவருக்கு, மெய் பக்தருக்கு அவரின் அகக்கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது உணர மட்டுமே முடியும். அத்தகைய விசேட குணம் கொண்டவர் ஈசன். இவ்வாறு விழித்து தனது மனக்குறையை கூறுகிறார். கருத்தனாய் பாடமாட்டேன் என்கிறார். கருத்தனாய் அதாவது கருத்து உடையவனாக பாட முடியாதவனாக இருக்கிறேன் என்கிறார். அதாவது பாடுகிறார், ஆனால் ஈசனின் மெய்க்கருத்தை உணர முடியாமல் மனமானது உலக மாயைகளை சிக்கி தவித்து தத்தளித்து தவிக்கிறது என்கிறார். அதனால் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்ட நாவுக்கரசரே கருத்தினாய் பாடமாட்டேன் என்கிறார் என்றால் சாதாரண நாமெல்லாம் எம்மாத்திரம். சரியா? திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே, நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. இப்பொழுது தில்லையை பற்றி, தலத்தை பற்றி கூறுகிறார். திருத்தம் என்றால் தூய்மை, மனத்தின் அழுக்கை நீக்கி அதை நல்வழிப்படுத்தும் தில்லை தன்னுள் திகழும் சிற்றம்பலத்தான் திருநடனத்தை நான் காண வேண்டி நேராக வந்து கொண்டுள்ளதாக கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 3. கேட்டிலேன் கிளை பிரியேன் கேட்குமா கேட்டில்லாயில், காட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே, மாட்டில் நீர் வாழை பாயோ மல்கு சிற்றம்பலத்தே, கூட்டமாம் குவி முளையால் கூட நீ ஆடுமாறே. இந்த 3ஆம் பாடலே ஈசனிடம் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் நாவுக்கரசர். என்னவென்றால், ஈசனின் பெருமைகளையே எப்பொழுதும் அடியார்கள் சொல்ல கேட்டு தான் மகிழ வேண்டும் என்பதுதான். அப்படி கேட்கும் பாக்கியம் பெற்றால் எப்போதும் உமையாளோடும் ஈசனை தன் மனத்தின் உள்ளே நாட்டி ஈசன் திருப்பாதத்தை தரிசிப்பேன் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். ஈசனையே நினைந்து நினைந்து அவர் புகழையே பாட ஆசைப்படுகிறார் நாவுக்கரசர். அதற்கு ஈசன் அருளை வேண்டுகிறார். மாட்டில் நீர் வாழை பாயு மல்கு சிற்றம்பலத்தே, கூட்டமாம் குவி முலையால் கூட நீ ஆடுமாறே. மாட்டில் நீர், மாடு என்றால் பொன் செல்வம் என பொருள் கொள்ளலாம். மாட்டில் நீர்
பொன் போல ஒளி வீசும் நீர்நிலை என பொருளாகும். நீர்நிலைகளில் வாழை மீன் இங்கும் அங்கும் துள்ளி துள்ளி பாய்வது போல, அதாவது பாய்வது பொன் போல மின்னுது உள்ளது ஆக இருக்கிறது என்கிறார். அப்பேற்பட்ட அழகும் வளைமையும் கொண்ட நிறைவான சிற்றம்பலத்தே, கூட்டமாம் குவிமலையால் கூட நீ ஆடுமாறே. தில்லை சிற்றம்பலத்தே, குவிமலையால் குவிந்த தனத்துடன் உடைய உமையம்பிகையுடன் சேர்ந்து கூட்டமாக கூடி நீ ஆடும் ஆனந்த நடனத்தை காண நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எம் தலைவா எம் தீசா என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 4. சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய, எந்தை நீ அருளிச் செய்ய யாது நான் செய்வது என்னே. செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சித்தம்பலத்தே, அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசும் கொல்லோ. ஈசனை தன் தந்தையை என அழைத்து 2 கோரிக்கைகளை சமர்ப்பிக்கிறார் நாவுக்கரசர். முதலாவது, சிந்தையை திகப்பியாதே. 2வது, செறிவுடை அடிமை செய்ய. சிந்தையை என்றால் உலக பாசங்களில் மனம் செல்லாதமையாக ஆகும், செல்லக்கூடாததாகும். ஆணவம், கண்மம் மற்றும் மாயை என்ற உலக பாசங்களிலிருந்து விலகி இருக்க ஈசனின் அருள் வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் ஈசனிடம் முதலாவது கோரிக்கை வைக்கிறார் நாவுக்கரசர். என் சிந்தையை உலகப்பற்றுகளில் நாட்டம் கொள்ள வைக்காதே என்கிறார். பின் வேறு எதில் நாட்டம் கொள்ள வேண்டுமா? மேலும் செறிவுடை அடிமை செய்ய. செறிவு என்றால் நிறைந்த, அதாவது மனம் நிறைந்த அன்புடன் ஈசனுக்கு சேவை செய்ய அடிமை செய்ய வேண்டும் என 2வது கோரிக்கையை வைக்கிறார். இதற்கு ஈசன் தானே அருள் செய்ய வேண்டும். அவரே அருளவில்லை என்றால் நான் யாது செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எந்த நீ அருளி செய்யா யாது நான் செய்வது என்னே என்கிறார். செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சிற்றம்பலத்தே, அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசும் கொல்லோ. செந்தியார் வேள்வி ஓவா, சிவந்த தீ வரும் வேள்வி செய்யும் அந்தணர்கள் இடைவிடாது வேள்வி செய்தும் தில்லை சிற்றம்பலத்தே, தில்லை சிதம்பரத்திலேயே அந்தியும் பகலும் ஆட, காலையும் பகலும் மாலையும் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்க அடியினை அலசும் கொல்லோ. அடியினை அலசும் கொல்லோ, 2 திருவடிகளுக்கும் அலசும் கொல்லோ, சோர்வு ஏற்படாதோ என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். 5. கண்டவா திரிந்து நாளும் கருத்தினால் இந்தன் பாதம், கொண்டிருந்து ஆடி பாடி கூடுவன் குறிப்பினாலே, பண்டு பண்பாடும் சோலை மங்கு சிற்றம்பலத்தே, என் திசையோரும் ஏத்த இறைவனே ஆடுமாறே. ஈசனின் திருநடனத்தை காண தான் வந்து கொண்டிருப்பது ஈசனின் கருத்தினால்தான் என குறிப்பிட்டு பாடுகிறார் நாவுக்கரசர். கருத்தினால் நாளும் நிந்தன் பாதம் கொண்டிருந்து ஆடிப்பாடி கூடியவன் குறிப்பினாலே என்கிறார். ஈசனின் திருக்குறிப்பினால்தான் இது சாத்தியமாயிற்று என்கிறார். கண்டவா திரிந்து நாளும், தான் தல யாத்திரையாக ஈசனை காண திரிந்து வந்த நாளும் கருத்தினால் தங்கள் திருப்பாதத்தை நினைவில் கருத்தினால் கொண்டிருந்து ஆடிப்பாடி கூடுவன், ஆடிப்பாடி வருவேன் குறிப்பினாலே, தங்களது திருவுள்ள குறிப்பினாலே என்கிறார். வண்டு பண்பாடும் சோலை மங்கு சிற்றம்பலத்தே, என் திசையோரும் ஏத்த இறைவனே ஆடுமாறே. வண்டு பண்பாடும் சோலை, வண்டுகள் பண்பாடும் சோலைகள் நிறைந்த மல்கு பொருந்திய சிற்றம்பலத்தே, தில்லை சிற்றம்பலத்தே, வண்டுகள் பண்பாடும் சோலைகள் நிறைந்த அழகிய பொருத்தமான இருக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே, என் திசை ஓரும் 8 திசைகளில் வாழ்பவரும் ஏத்த போற்ற, 8 திசைகளிலும் வாழ்பவரும் போற்ற இறைவன் நீ ஆடுமாறி, இறைவனே நீ ஆடுகின்ற அந்த திருநடனத்தை காண வந்து கொண்டிருக்கிறேன் என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 6.
பார்த்திருந்து அடியனின் நான் பரவுவேன் பாடி ஆடி மூர்த்தியே என்பன் புன்னை மூவரில் முதல்வன் என்பேன் ஏத்துவாய் இடர்கள் தீப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறே. பார்த்திருந்து ஈசனையே பார்த்திருந்து அடியனன் நான் பரவுவன் பாடி ஆடி அடியேனேன் நான் ஈசனின் புகழை பாடி ஆடி பரப்புவேன் மூர்த்தியே என்பேன் உன்னை மூவரில் முதல்வன் என்று புகழ்வேன் ஏத்துவாய் இடர்கள் தீப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறே. இப்படி புகழ்பவர்களின் இடர்களை எல்லாம் தீர்ப்பாய் எம் ஈசா. உனது தில்லை சிற்றம்பலத்துக்கு வந்து உனது கூத்தை திருநடனத்தை காண நான் வந்து கொண்டிருக்கிறேன் என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 7. பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயனி அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி. ஈசனே ஐயனே ஆதி ஏ மூர்த்தியே என்று எல்லாம் விழித்து அவரின் அருளினை வேண்டி நிற்கிறார் நாவுக்கரசர் பெருமான். பொய்யினை தவிர விட்டு பொய்யினை அழியும் தன்மையுடைய இந்த உலகப்பற்றுகளை அனைத்தையும் பொய் என்று குறைக்கிறார் நாவுக்கரசர். பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும். எனவே இப்பற்றுக்களின் மீது அடிமை கொள்ளாமல் இருக்க நாவுக்கரசர் விரும்புகிறார். அதனால்தான் புறமலா அடிமை செய்ய ஐயனி அருளி செய்யாய் என்று வேண்டுகிறார். மேலும் ஆதியே முதன்மை ஆனவரே ஆதிமூர்த்தியே அந்த ஆதியின் சக்தியாக விளங்கும் மூர்த்தியே என விளம்புகிறார். வையகம் தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே பையனின் நாடல் காண்பான் பரமனான் வந்தவாறே. அடுத்ததாக தலத்தினை குறிப்பிடுகின்றார். வையகம் தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே. வையகம் தன்னில் மிக்க உலகிலேயே மேன்மை மிக்க மல்கு சிற்றம்பலத்தின் நிறைவான தில்லை சிதம்பரத்திலே பையனின் ஆடல் காண்பான் பரமனான் வந்தவாறே. பையனின் ஆடல் மெதுவாக ஆடும் என் ஆடலை காண பரமனே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். 8. மனத்தினார் திகைத்து நாளும் மாண்பழா நெறிகள் மேலே கனப்பரால் என் செய்கேனோ கரையணி கண்டத்தானே. கரையணி கண்டத்தானே என ஈசனை விളിக்கிறார். கரை என்பது பாற்கடலில் ஏற்பட்ட விஷத்தினை தான் உண்டதால் ஏற்பட்ட கண்டத்து கரையாகும். அதுதான் கரையணி கண்டத்தானே என விളിத்து தனது மனத ஆதங்கத்தை பதிவு செய்கிறார் நாவுக்கரசர். தனது மனமானது ஒரு நிலையில் இல்லாமல் மாண்புயிலா நெறிகளிலேயே சென்று கொண்டிருப்பதாகவும் அதனை தடுக்க தனக்கு வழியில்லாமல் தான் என்ன செய்வது என ஈசனிடம் ஆதங்கத்தோடு வினவுகிறார். தினத்தனை மீதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்தும் நின் இளையம் காண்பான் அடியனேன் வந்தவாறே. தினைத்தனை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்தே. அதாவது தினையளவு கூட வேதங்கள் ஓதுவது குறையாமல் விளங்கும் தில்லை சிற்றம்பலத்தே சிதம்பரத்திலே அனைத்தும் நின் இளையம் காண்பான் அடியனேன் வந்தவாறே. இளையம் என்றால் நிலையம், இருப்பிடம் என்பது பொருளாகும். இந்த அண்டத்தில் உள்ள அனைத்திற்கும் இருப்பிடமான ஈசனின் நிலையமான உலகின் மையப்புள்ளியில் அமைந்திருக்கும் நிலையமான தில்லை சிதம்பரத்திலே நின் ஆனந்த நடத்தை காண நான் வந்தவாறே என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 9. நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே வஞ்சமே செய்தியாலோ வானவ தலைவானேனே.
வானவர் தலைவனே, எனது ஈசனே என்னை விழித்து, ஏன் என்னை வஞ்சனை செய்கிறீர்கள் எம் ஈசா என வினவுகிறார் நாவுக்கரசர் பெருமான். இங்கு வானவர் என்பது வீடு பேறு பெற்ற பேரின்பத்தவர்கள் என பொருள் கொள்ளலாம், அல்லது இந்திரன் முதலான அனைத்து தேவர்களுக்கும் தலைவன் என பொருள் கொள்ளலாம். சென்ற பாடலில் குறிப்பிட்டது போல மாண்பு அல்லாத நெஞ்சத்தினை தடுக்க என்ன செய்வது என கேட்பது போல இந்த பாடலிலும் தனது நெஞ்சினை தூய்மை செய்யுமாறு வேண்டுகிறார் நாவுக்கரசர் பெருமான். தூய்மை செய்த பின் என்ன செய்ய வேண்டுமாம்? நினைக்குமாறே செய்ய வேண்டுமாம். அதாவது ஈசனையே எப்போதும் நினைக்குமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஈசனை நினைத்தால் போதும், நெஞ்சம் தூய்மையாகிவிடும். மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே அஞ்சொலால் காண நின்று அழகனி ஆடுமாறே. மஞ்சடை சோலை மல்கு சிற்றம்பலத்தே. மஞ்சு என்றால் மேகம். மேகங்களே வந்து அடைகின்ற சோலைகளை உடைய நிறைவான சிற்றம்பலத்தே, தில்லை சிதம்பரத்திலே. அஞ்சொலால் காண நின்று அழகனி ஆடுமாறே. அஞ்சொலால் என்பதுதான் அஞ்சொலால் என வந்துள்ளது. அதாவது அழகான இனிமையான சொற்களால் பேசும் சிவகாமி அம்மை அவர்கள் காண இங்கு நின்று அழகனாக ஆடுகின்ற உன் ஆடல் காண வந்து கொண்டிருக்கிறேன் என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 10. மண்ணுண்ட மாலவனும் மண்மிசை மண்ணே நானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். தின்னுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமனி ஆடுமாறே. இந்த பாடலில் திருமாலும் பிரம்மாவும் பற்றி குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர். மண்ணுண்ட மாலவனும், திருமாலை மண்ணுண்ட மாலவன் என்கிறார். கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த பொழுது மண்ணுண்டு உலகத்தையே காட்டினார் அல்லவா? அதனால் அதை அடுத்து இந்த பிரம்மாவையும் மலர்மிசை மன்னினான் என்கிறார். மன்னினான் என்றால் எப்போதும் நிலை பெற்று இருத்தல். மலர் தாமரை, மிசை மேலே. தாமரை மலர் மேலே எப்போதும் நிலை பெற்று இருக்கும் பரமன் பிரம்மன் என்கிறார். விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். விண்ணுண்ட என்றால் விண்ணையே உண்டு மறைத்த திருவுருவம் சிவபெருமான். அடியையும் முடியையும் விரும்பினார்கள் அல்லவா அவர்கள் காண மாட்டார்கள். அவர்களால் காண முடியவில்லை. அத்தகைய ஈசனை தான் தில்லை சிற்றம்பலத்தே ஆடும் நடராஜராக காண வந்தவாறு என்று கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து தலத்தின் சிறப்பை பாடுகிறார். தின்னுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே. தின்னுண்ட என்றால் உறுதியானது, உறுதியாக எப்போதும் நிலைத்து இருக்கும். அதாவது செல்வம் நிறைந்த தில்லை சிற்றம்பலத்தே என்கிறார். என்ன செல்வம்? வீடு பேறு என்னும் செல்வத்தை வழங்கும் நடராசர் இருக்கும் ஊர் அல்லவா? பண்ணுண்ட பாடலோடு, பண்ணோடு சிவகாமி அம்மை பாட எம் ஈசா நீ ஆடுகின்றாய், அந்த ஆடலை காண அடியேன் வந்தவாறே என பாடி முடிக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து அடுத்த பதிவாகிய வேறொரு பதிவில் வேறொரு பாடலை செலக்ட் செய்து அதனுடைய பாடலையும் பொருள் விளக்கத்தை நாம் காணலாம் என்று கூறி அடியார் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணி ஐயா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.